வணக்கம். நடந்து முடிஞ்ச தேர்தலில் திமுக தோற்று போனதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். அதில் சில முக்கியமான காரணங்கள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கேன். திமுக தோல்வி அடைந்ததற்கு முதற் காரணம் போலீஸ். ரெண்டாவது காரணம் திமுகவில் இருக்கின்ற வட்ட செயலாளர்கள், கவுன்சிலர்கள். மூணாவது காரணம் எதையுமே கண்டுக்காம, தன் காதுக்கு வந்ததை கூட கண்டுக்காம கீழே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே அசால்ட்டா எடுத்துக்கின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே பார்த்துருந்தார் பாருங்க முதல்வர். அது மிகப்பெரிய காரணம். இப்படி பல காரணங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எப்போவுமே போலீஸை நம்பி ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே தலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னு அர்த்தம். போலீஸை நம்பி ஆட்சி பண்ணவங்க ஜெயலலிதா. ஆனால் அதே போலீஸ் தப்பு பண்ணால் தூக்கி போட்டு மிதிக்கிறவங்க ஜெயலலிதா. கரூரில் ராமராஜன் ஒரு எஸ்பி கிளப்பில் போய் உட்காந்துன்னு சீட்டாடின்னு இருப்பார். அது தெரிஞ்சவுடனே டிஸ்மிஸ் பண்ணாங்க ராமராஜனை, எஸ்பியை. அதன் பிறகு பல ஆண்டு கழித்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே 5 ஆண்டு கழித்து எஸ்பியாக இருந்தவரை டிஐஜியா ப்ரொமோஷன், டிஐஜியாக இருந்தவர் ஐஜியா ப்ரொமோஷன் கொடுத்து அதை ரிட்டைன் பண்ணாங்க. ஜெயலலிதா அந்த மாதிரி. இப்போ இருக்கிற தமிழ்நாட்டினுடைய சென்னை மாநகரத்தில் டிஜிபியாக இருக்கிற சந்தீப் ராய் ரத்தோர் ரொம்ப நேர்மையானவரான். அவர் ரொம்ப நல்லவரான். தூத்துக்குடியில் எஸ்பியாக இருக்கும்போது ஒரு பொம்பளை கட்டை சிலுமிசம் பண்ணிட்டு முதல்வர் வரைக்கும் போயிட்டு அப்போ இருந்த முதல்வர் மரியாதைக்குரிய அமரர் ஜெயலலிதா அவர்கள் சந்தீப் ராய் ரத்தோரை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி நம்ம மு.க. ஸ்டாலின் யாரையாவது பண்ணாரா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. போலீஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே கேட்டுக்கின்னு ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். எவ்வளோ பெரிய தப்பு பாருங்க. போலீஸை நம்ம கையில் வச்சிருக்கணும். இவர் கையில் தான் வச்சிருந்தாரு. ஆனால் போலீஸுடைய பிடிக்கு இவர் போயிட்டார். அவர் அங்கே சொல்கிற தகவலெல்லாம் உண்மையாக ஏற்றுக்கின்னு நாசமாக போயிட்டார். இதான் உண்மை. எந்த கட்சியும் சரிங்க, எந்த ஆட்சியாளரும் சரி, போலீஸை மட்டும் நீங்கள் ஒழுங்காக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே ஆபத்து தான். அவங்கள அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு விஜய்க்கு கொடை பிடிக்க போயிட்டாங்க இல்லையா? அது அவங்களுடைய டியூட்டி. அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இதை சொல்லிக்கினே போகலாம். ஒருத்தன் வீடு கட்டக்கூடாதுங்க, 2 செங்கல் வைக்கக்கூடாது. உடனே அங்கே வட்ட செயலாளர், அங்கே இருக்கிற கவுன்சிலர் போய் நிற்பான். கொடு ஒரு 50,000 கொடு, 1 லட்சம் கொடு. எவன் அப்பம் விட்டு காசு? அவங்க ஏதோ கடனை உடனே வாங்கி பேங்க்கில் லோனை வாங்கி ஏதோ வீடை கட்டுறாங்க. அங்கே போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவனை மிரட்டி காசு வாங்குறது. சரி, நீ காசு கொடுக்கலையா? நீ காசு கொடுக்கவானா? உனக்கு ஜல்லி, மணல், செங்கல் எல்லாம் நான் தான் வைப்பேன், வேறு யாரும் வைக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் மிரட்டல், உருட்டல், காசு. இதனால தான் இந்த போலீஸு வீணா, இந்த திமுக அரசு வீணா போச்சு. கீழே இருக்கிறவங்க இருந்த வட்ட செயலாளர், கவுன்சிலர் யாரையுமே இவர் கண்டிக்கலை, சம்பாதிக்க விட்டார். ஒரே அராஜகம், ஒரே ரவுடித்தனம், கொலை, கற்பழிப்பு எதையுமே இவர் கண்டுக்கலை. ஒரு போலீஸ் அதிகாரி மேல கூட நடவடிக்கை எடுக்கலங்க இவர். அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை தழுவிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலே வருந்தத்தக்க விஷயம்தான். ஒரு சிஎம் பதவியில் உட்கார்ந்து பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அதை சரியான முறையிலே உபயோகப்படுத்தி தக்க வைத்துக் கொள்ள மறந்து விட்டார் ஸ்டாலின் அவர்கள். இன்னும் இருக்கு. அடுத்தடுத்து காணொலியில் இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்ன தப்பு பண்ணாங்க, ஏன் இந்த ஆட்சி போச்சுன்றதை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன்.